எங்கள் அப்பா வந்துட்டு ஊரில் இந்த மணல் கொள்ளையடிக்கிறது, இந்த கஞ்சா வியாபாரி பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஊரில் இருக்க அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா பண்ணுறது வந்து ஊராட்சி மன்ற தலைவர். அப்படின்றபோது பிடிக்கல அவங்களுக்கு. அவங்க வந்து அப்பாவை வந்து மிரட்டுறாங்க. நாங்கள் பைக்கில் போகும்போது வந்து ஒரு 10 பேர் வந்து அந்த சிவசக்தி பையன் குருசாமி வந்து 10 பேர்த்த வச்சு மிரட்டுறாங்க. மிரட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, "நீ வந்து கோளாறு இருந்துக்கோ, அவனை 10 நாளில் வந்து உன்னை கொன்றுவேன். நீ வந்து அனாதையாக தான் இருப்ப. பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் அப்பாட்ட சொல்கிறேன், "என்னப்பா இப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம வந்து கோளாறு இருக்கணும்ப்பான்னு சொல்கிறேன்." சரிப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீடை வந்து அடித்து உடைக்கிறாங்க. அடித்து உடைச்சிட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு 10, 15 நாள் கழித்து எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி வெட்டி கொன்றுறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்துட்டு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டரு, சிஐடி, எஸ்ஐ, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க முக்கியமான காரணம் வந்துட்டு சிவசக்தி பையன் வந்து குருசாமி. இவங்க தான் முக்கியமான காரணம். அவங்க மேலே வந்து இன்னும் A1 A2 இன்னும் அரெஸ்ட் பண்ணல. கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணால் தான் நாங்கள் வந்து எங்கள் அப்பா வாங்குவோம். முக்கியமாக வந்து எங்கள் சாமி வரணும். எங்கள் சாமி வந்தால் தான் நாங்கள் எங்கள் அப்பாவை வாங்க முடியும். எங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்காரு, எப்படியாவது நான் வந்து அண்ணனை ஊருக்கு கூட்டு வந்துடுவேன், எப்படியாவது அண்ணனை ஊருக்கு கூட்டு வந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி. இப்போ எங்கள் அப்பா வந்து இல்லை. எங்கள் அப்பா இல்லாத போது எங்கள் அண்ணன் வரணும். அண்ணன் வந்தால் தான் நாங்கள் எங்கள் அப்பா வாங்குவோம்.